அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், செட், டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அகநானூறு. அகநானூறு என்பது சங்க இலக்கிய நூல்களில் ஒன்று. பொதுவாக சங்க இலக்கிய நூல்கள் என்றால் 8 தொகையும் 10 பாட்டும். இதை 15 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைக்கலாம். இந்த 8 தொகையும் 10 பாட்டுல 8 தொகையில் இருக்கக்கூடிய 8 நூல்கள்ல ஒன்று தான் அகநானூறு. அகநானூறு அகம் சார்ந்த இலக்கியம். அதாவது 8 தொகையை 3 வகையா பிரிக்கலாம். அக இலக்கியம், புற இலக்கியம், அகப்புற இலக்கியம் அப்படின்னு பிரிக்கலாம். அக இலக்கியங்கள் மொத்தம் 5 நூல்கள் இருக்குல்ல. அதாவது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் அகநானூறு. இதில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. 145 புலவர்கள் இந்த நூலை எழுதியிருக்காங்க. இதனுடைய சிற்றலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் கொண்டதாக அகநானூறானது அமைந்திருக்குது. இது முழுக்க அகம் சார்ந்த இலக்கியம்தான். அகம் பற்றி ஒரு 400 பாடல்களில் இந்த நூலானது குறிப்பிடுவதால இதுக்கு அகநானூறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த நூலை தொகுத்தது யாரு அப்படின்னா உருத்திர சன்மனார் அப்படிங்கிறவரு தொகுத்திருக்காரு. பொதுவாகவே இந்த நூல்களை தொகுக்கக்கூடியவங்க எல்லாருமே புலவராகத்தான் கட்டாயம் இருப்பாங்க. தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா கட்டாயம் அரசனாகத்தான் இருப்பாங்க. அப்ப புலவர் யாரு அப்படின்னா உருத்திர சன்மனார். யாராவது ஒருவர் கட்டளையிடுகின்ற பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செயலை செயல்படுத்துவோம். அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி சொல்றாரு உருத்திர சன்மனாரை பத்தி. அதாவது 13 அடியிலிருந்து 31 அடிகள் இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க என்ன பண்ணிருங்க, அகநானூறு அப்படிங்கிற நூலுக்குள்ள தொகுத்துருங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அந்த வேண்டுகோளுக்கு இணங்க உருத்திர சன்மனாரும் அந்த நூலை தொகுக்கிறாரு. இதுதான் தொகுத்தவர், தொகுப்பித்தவர். அடுத்தது இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் இந்த நூலுக்கு மட்டும் இல்ல, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நூல்களுக்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாரு. இதனுடைய தெய்வம் பார்த்தோம் அப்படின்னா சிவனை பற்றியதாக அமைந்திருக்கிறது. நற்றிணை திருமால் பற்றியான செய்தியும், குறுந்தொகை முருக கடவுளை பற்றியும், ஐங்குறுநூறும் அகநானூறும் சிவபெருமானை பற்றியான செய்தியும் இடம்பெறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த 8 தொகை நூல்களில் பாயிரம் பாடியவர் என்ற அடிப்படையில் ஒரே ஒரு நூல் தான் இடம்பெற்றிருக்கு. அந்த அகநானூறுக்கு பாரதம், அதாவது பாயிரம் பாடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா வில்வத்தரையன் அப்படிங்கிறவர் தான் பாயிரம் பாடியிருக்காரு. அடுத்து இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெடுந்தொகை, அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400 இப்படி பல பெயர்கள்ல இந்த நூலானது அழைக்கப்படுது. முதல்ல அகநானூற்ற இறையனார் அகப்பொருள் தான் நெடுந்தொகை அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடுது. அடுத்து இந்த நூலை பார்த்தோம்னா 8 தொகை நூல்கள்லேயே ஒரு முறைப்படி தொகுக்கப்பட்ட ஒரு நூலாக நம்ம அகநானூரை பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா இந்த பாடல்ல 1, 3, 5 ஒன்பான்பாலை ஓதாது ஓதாது நின்றவற்றி 4 நெறிமுல்லை அன்றியே 6ஆம் மருதம் அணிநெய்தல் ஐயிரண்டு கூறு தலை குறிஞ்சி கூற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய வெண்பா இருக்கு. அதாவது 1, 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படை எண்களில் இருந்துச்சு அப்படின்னா அது பாலைத்திணை சார்ந்த பாடல்கள். அதுவே முல்லைத்திணை பாடல்களாக இருந்தது அப்படின்னா 4, 14, 24 இந்த அடிப்படையில் 4 4ஆக இருந்துச்சுன்னா அது முல்லைத்திணை பாடல்கள். அதுவே 6 என்று சொல்லக்கூடிய 6, 16, 26 இந்த அடிப்படையில் இருந்துச்சுன்னா அது மருதத்திணை பாடல்கள். ஐயிரண்டுங்கிறது 10. இப்படி 10, 20 10, 20 என்று சொல்லக்கூடிய 10 10 எண்களாக கூட்டினா வர மாதிரி எண்களாக இருந்துச்சு அப்படின்னா அது நெய்தல் திணை அப்படின்னும். அடுத்து குறிஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது 2, 8, 12, 18 என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியதை குறிஞ்சி திணை பாடல்களாகவும் தொகுத்திருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். 1, 3, 5, 7 பாலைத்திணை, 2, 8 குறிஞ்சி, 4 முல்லை, 6 மருதம், 10 நெய்தல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நூல்களை பிரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இதை மேலும் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. களச்சியானை நிறை,
மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1வது பாடல்ல இருந்து 120வது பாடல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, அது களட்சியான நிறை. 121வது பாடல்ல இருந்து 300வது பாடல் வரை இருக்கக்கூடியத மணிமிடை பவளம் அப்படின்னும், 301வது பாடல்ல இருந்து 400 வரை இருக்கக்கூடியத நித்திலக்கோவை அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. இதுல அதாவது பொதுவாகவே அகநானூற்றுல அதிகமான பாடல் எந்த திணையில இடம்பெற்றிருக்குன்னா, பாலை திணையில தான் இடம்பெற்றிருக்கு. 200 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, குறிஞ்சி திணையில 80 பாடல்களும், முல்லையில 40 பாடல்களும், மருதம், நெய்தல் இது எல்லாமே தலா 40, 40 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதிகமான பாடல்கள் எதுல இருக்குன்னா, இது பாலை திணையில தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இந்த நூல கலர்ச்சியான நிறை மணிமிடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்லாம் ஏன் இதுக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெடியவாகி நிமிர்ந்தொழுகும் அடியினை கொண்டு செருக்குற்றுச் செல்லுதலால் செய்யுள்களின் சொல்லடை கண்டு மகிழ்வுற்று இச்செய்யுள்கள் யாவும் களற்றி யானை நிறை என வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு யானை எப்படி நடக்கும்போது ரொம்ப செருக்கோட நிமிர்ந்த நன்னடையோட நடக்குமோ, அது மாதிரி இந்த பாடலை படிக்கும் பொழுது ஒரு செருக்கோடும் நிமிர்ந்த நன்னுடையோடும் இந்த பாடல்கள் இருப்பதனால 1வது பாடல்ல இருந்து 120வது பாடல் வரை இருக்கக்கூடியதை களற்றி யானை நிறை அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, மணிமிடை பவளம் செய்யுளையும் பொருளையும் ஓங்கு நோக்கி மகிழ்வார்க்கு அவை இரண்டும் மணியும் பவளும் மிடைத்தாற் போன்ற காட்சியளித்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய 121வது பாடல்ல இருந்து 300வது பாடல் அடி வரைக்கும் ஒரு செய்யுளும் பொருளும் மணியும் பவளமும் இருக்கும் இரண்டர கலந்திருக்கிற மாதிரி அதனுடைய பாடல்கள் இடம்பெறதுனால அதை மணிமிடை பவளம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து நித்திலைக்கோவை வந்து பார்த்தோம்னா, வெண்ணிலவு கதிரினுடைய ஒளியின் தன்மையும் ஒளியுமுடைய தன்மையும் ஒளியுடைய நன்முத்தினுடைய ஒளி போன்று இச்செயல்கள்ல பொருள் இருக்கிறதுனாலன்னு சொல்றாங்க. அதாவது நிலவானது குளிர்ச்சி பொருந்தியதாகவும் அதே சமயத்துல நல்ல ஒளி வீசக்கூடியதாகவும் இருக்கிறது. அது போன்ற ஒரு முத்து போன்ற ஒளியுடையதாக அதாவது களற்றி யானை நிறையில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. 400 வரை 301வது பாடலிருந்து 400வது பாடல் வரை இந்த அடிப்படையில் அமைந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக சான்றோர்கள் இதற்கு நித்திலக்கோவை என பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.